அனைவருக்கும் வணக்கம். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்து லாடாவரம் ஈச்சங்காடு கிராமத்தை சேர்ந்த சா ஜெயபிரதாப், ஓவியர், உலக சாதனையாளர், சர்வதேச அளவில் அங்கீகாரம் பெற்ற ஓவியர். அப்பா கார் டிரைவரா இருக்காரு, அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், தங்கச்சி படிக்கிறாங்க, +2 படிக்கிறாங்க, பாட்டி. நாங்கள் 5 பேர் தான் ஃபேமிலி. ஸோ ஃபேமிலி ரொம்ப போர் ஃபேமிலி தான், ரொம்ப பொருளாதாரத்தில் தடையாக இருக்கிற ஃபேமிலி தான். ஸோ எனக்கு காட் கொடுத்த கிஃப்டா சின்ன வயசுல இருந்து இந்த ஆர்ட்ன்ற ஒரு கலை எனக்குள்ள இருக்கு. ஸோ நான் எங்க கிளாஸ்க்குலாம் எதுவும் பெருசா போகல. சின்ன வயசுல இருந்து நானே பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டது தான். ஸோ இதை வச்சு நான் ஒரு உலக சாதனை பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு சர்வதேச அளவுல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ அங்க போறதுக்கு எனக்கு பொருளாதார ரீதியா தடை இருக்கு. ஸோ இந்திய அரசு நடத்தும் அகில இந்திய கண்காட்சியகத்துல அகில இந்திய அளவுல 8 பேர் தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ 8 பேர்ல தமிழ்நாடு சார்பாகவும் தென்னிந்தியா சார்பாகவும் என்ன தேர்ந்தெடுத்ததுல ரொம்ப மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறேன். ஸோ இந்த இடத்துக்கு இமாச்சல் பிரதேஷ் சிம்லா அந்த இடத்துல பார்ட்டிசிபேட் 5 நாள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துக்கு போறதுக்கு எனக்கு ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு பொருளாதார ரீதியாக என்னால் போக முடியல. ஸோ இதுக்கு தமிழ்நாடு அரசு உதவணும் அப்படின்னும், ஸோ அடுத்தடுத்து என்னுடைய கலைப்படைப்புகளை நான் உயர்த்தி கொண்டு போகணும், இன்னும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் மேலே போகணும்னு ஆசைப்படுறேன். இதுக்கு எனக்கு தமிழ்நாடு அரசும் தமிழக முதல்வரும் உதவி செய்யணும்னு நான் விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி. ஜெயபிரதாப் என் பையன் தான். அவர் சின்ன வயசுலேருந்தே குழந்தைலேருந்தே நிறைய மண்ணுலலாம் களிமண்லாம் அம்மன் சிலை, இந்த பிள்ளையார் சிலைலாம் மண்ணிலே செய்வார். சின்ன வயசுலேருந்தே அவருக்கு ஆர்வம் தான். அது கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் சரி அதுலேயே குழந்தை இருந்துட்டா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீ படிக்கலாம் அதில் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நீ படின என்னான்னு சொல்லிட்டு அதுலேருந்து நாங்கள் கொஞ்சம் அவனை அவாய்ட் பண்ணி வச்சிருந்தோம். ஆனாலும் அவனுக்கு ஆர்வம், எப்போ பார்த்தாலும் வீட்டில் ட்ராயிங் தான் பண்ணிகிட்டே இருப்பார். இப்போ +2 முடிச்சுட்டு லாஸ்ட் இயர் +2 முடிச்சுட்டும் வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணியிருக்காரு. அப்புறம் 2025 த பெஸ்ட் யங் ஆர்டிஸ்ட் அவார்டும் வாங்கியிருக்காரு. இப்போது இந்த மந்த்து இமாச்சல பிரதேஷ் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஆர்டிஸ்ட்டு செலக்ட் ஆகியிருக்காரு. 8 பேர். அந்த 8 பேரில் என் பையன் ஜெயபிரதாப்பும் ஒருத்தர். ஆனால் அங்கே ஃப்ளைட் டிக்கெட் எல்லாமே ஃப்ரீயாக கிடைச்சிருக்கு. இருந்தாலும் எங்களால் போக முடியாத சூழ்நிலை. காரணம் நிதி பிரச்சனை, எங்களுடைய வறுமை தான் காரணம். எங்கள் வீட்டுக்காரர் ஒரு சாதாரண டிரைவர் தான், நான் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன். பாப்பாவும் படிக்கிறா. பையனை மேற்கொண்டு நாங்கள் இதுக்கப்புறமா அவனுடைய லட்சியத்துக்கெல்லாம் நாங்கள் பணம் தான் ஒரு முட்டுக்கட்டையாக இருக்குதுன்ற மாதிரி ஒரு இது. அதனால அரசாங்கம் பார்த்து, எங்கள் குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம் தான். நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கோம். நாங்கள் சொந்த ஊர் ஈச்சங்காடு, எங்களுக்குன்னு எந்த ஒரு இதுவே கிடையாது.